இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டிஎன்பிசில கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தவும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அப்ப இது எந்த பீரியட்ல ஆரம்பிச்சாங்க? எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. அப்ப பிக்யூஎல்ஐ ஸோ அது என்ன சொல்றோம்னா, உடல் வாழ்க்கை தர குறியீடுன்னு சொல்றாங்க. எம்டிஜிஎஸ் ஸோ 10,000 ஆண்டு வளர்ச்சி இலக்குகள். HDIனா மனித வளர்ச்சி குறியீடு. SDGனா நிலையான வளர்ச்சி குறியீடுகள். ஸோ எப்ப எது எது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா பிக்யூஎல்ஐ. ஸோ பிக்யூஎல்ஐ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1970ல டேவிஸ் மோரிஸ் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். ஸோ அடுத்தது எம்டிஜி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 2000 அப்போ ஆரம்பிக்கப்பட்டது. அதே HDI எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ 1990 மஹ்பூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென்னால ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா SDG அப்படின்றது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்கு சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஐநா சபை 2015ல நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 1 2016ல ஆரம்பிக்கப்பட்டது தான் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இதை வச்சு கால வரிசைப்படுத்தும் பொழுது என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 1 3 2 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பாலி. ஸோ பிக்யூஎல்ஐ. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா HDI. அதுக்கப்புறம் வரும்பொழுது MDG. ஸோ அதுக்கப்புறம் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன 1 3 2 4 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின். அதாவது சஸ்டைன் டெவலப்மெண்ட் SDGனுடைய தந்தை யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.